லைசன்ஸோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் உணவு வணிகத்தில் அவங்க அனைவரும் உங்கள் நிறுவனத்திலிருந்து ஒரு நபர் அவர் வந்து ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங்னு சொல்லுவோம், ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ அந்த இதில் வந்து பயிற்சி வந்து நம்ம ஏஜென்சி மூலமாக FSSAI அப்ரூவ்டு ஏஜென்சி மூலமாக நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இதில் 3 லெவல் இருக்குது. ஒன்று பேசிக்கு, இன்னொன்று அட்வான்ஸ்டு, இன்னொன்று ஸ்பெஷல். ஸோ இந்த பேசிக் ட்ரைனிங்ன்றது வந்து அடிப்படை பயிற்சி, உணவு பாதுகாப்பு பற்றிய பயிற்சி. அது வந்து 4 மணி நேர பயிற்சி ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு, அது வந்து 1 நாள் பயிற்சி. ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர்களுக்கு அதை நமக்கு செய்கிறோம், அது வந்து 2 நாட்கள் பயிற்சி ஆகும். ஸோ இந்த பயிற்சி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு வணிகம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய உணவை கையாளுபவர்கள் எந்த முறையை வந்து நம்ம தரமான உணவை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், பாதுகாப்பான சூழலில் வந்து சமைத்து தரமான உணவு கொடுக்கணும் எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பயிற்சியில் அந்த மூலப்பொருட்களை எப்படி வாங்கணும், அதை எப்படி சேமிக்கணும், எந்த தட்ப வெப்பநிலையில் வச்சுருக்கணும், அதை வந்து ப்ரிப்பரேஷன் சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எடுத்து வெளியில் வச்சு அதை எந்த முறையில் கழுவணும், அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் வந்து அதை சில்லர்னா சில்லரில் வைக்கணும், ஃப்ரீசர்னா ஃப்ரீசரில் வைக்கிறோம், இந்த மூலப்பொருட்கள் வாங்கினதுக்கப்புறம் அப்படிங்கிற விஷயத்தையும், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், முதல்ல வாங்குறது முதல்ல வந்து விற்பனை செய்யணும், முதல்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்திங்கனாக்க உணவு தயாரிக்கும் போது அவங்க என்னென்னலாம் நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது, உரிய நல்ல வெளிச்சம் இருக்கணும், அந்த சமையல் செய்கிற இடத்துல வந்து ஒட்டடைகள்லாம் இருக்கக்கூடாது, தரைகள் சுத்தமாக இருக்கணும், அதே போல் டைல்ஸ்லாம் வந்து உடஞ்சி இருக்கக்கூடாது, ஏன்னா தண்ணி தேங்கி நின்றுச்சோ இல்லை குப்பைகளை வந்து ஓப்பன் டஸ்ட்பினில் வந்து நம்ம சேமித்து வச்சாலோ ஈக்கள் கொசுக்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம மூடின டஸ்ட்பினில் பண்ணணும். ஸோ அந்த கிச்சன் தயாரிக்கும் இடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் அந்த பயிற்சி முகாமில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது வந்து தன் சுத்தம் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு உணவு கையாளுபவர்கள் வந்து தன்னை எப்படி வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த உணவு தொழிலில் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா உணவு வந்து சீக்கிரமாக கெட்டு போகிற சூழ்நிலை வந்து உருவாகும். அதனால தான் வந்து ஒரு ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம், ஒரு ஃபுட் ஹேண்டலர்னாக்கா உணவை கையாளுபவர். அவர் வந்து எப்படிலாம் வந்து அந்த உணவு சமைக்கும்போது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது சர்வீஸ் பண்ணும்போது இதெல்லாம் இந்த இடத்துலலாம் எப்போவுமே வந்து ரொம்ப தன் சுத்தத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து தட்பவெப்பநிலை அந்த சீதோஷ்ண நிலையில் டெம்பரேச்சரில் நம்ம வைக்கலைன்னா உணவு கெட்டு போயிடும். அதே போல் ஓப்பனாக இருந்துச்சு, இன்செக்ட் ஏதாவது இருந்தது, இல்லை பள்ளி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப இருட்டான அறையாக இருந்தால் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கையாளுபவர்கள் நோய் இல்லாமல் இருக்கணும், ஏன்னா வந்து கண்ணு நல்லா தெரியணும், தோல் வியாதிகள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து என்ட்ரி குரூப் ஆஃப் டிசீசஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த உணவை கையாள முடியும். கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் சொல்லி கொடுக்குறோம். இருப்பு வைக்கும்போது எப்படி வச்சுக்கணும், அதாவது வந்து ஸ்டோர் அதை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து வந்து சர்வீஸ் பண்ணும்போது ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க, அந்த இடம் எப்படி தூய்மையாக இருக்கணும், சுத்தம் சுகாதாரமாக இருக்கணும், பெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிற இதையும் வந்து நம்ம இந்த பயிற்சியில் முழுமையாக ஃபஸ்ட்லேருந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இன்டர்ன் வந்து இவங்களுக்கு வந்து FSSAI வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதுக்கு ப்ராப்பராக FSSAI எம்பேனல்டு ஏஜென்சி இருக்காங்க. நாங்கள் நியமன அலுவலர்கள் உணவு பாதுகாப்புகள் வந்து அந்தந்த ஏரியாவில் நம்ம இந்த ட்ரைனிங்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எப்படி ஒரு லைசன்ஸ் FSSAI லைசன்ஸ் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங் முக்கியம். ஏன் இந்த ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு உணவை கையாளுபவங்க இந்த உணவு பாதுகாப்பு பற்றின கொஞ்சமாவது விழிப்புணர்வு இருக்கணும். அப்போ தான் வந்து இதை அந்த இடம் வந்து சுத்தமாக சுகாதாரமாக தரமான பொருட்களை வாங்கி தரமான உணவு வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து நல்ல உணவு கிடைக்கும், கஸ்டமரோட எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் புகார் இல்லாமல் பிஸ்னஸும் நல்லா ஆகும். ஸோ இதை வந்து ஒருத்தரும் வந்து அவங்கவுங்க இடத்துல அமுல்படுத்தணும். இங்கேருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு போனவங்க வந்து மீதி உள்ள அவங்களோட இடத்துல உள்ள ஒர்க்கர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்தெந்த ஏரியாவில் இருக்கவங்களோ அவங்களுக்கு அந்தந்த பாயிண்ட்டை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இமீடியட்டாக அந்த இடத்துல கடைப்பிடிக்கணும். இதுக்காக தான் இந்த ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும். இதுக்கு FSSAI வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த இண்டிவிஜுவல் நேமில். அது வந்து 2 வருடம் வேலிடாக இருக்கும். அதே ஒரு உணவு நிறுவனத்தில் FSSAI லைசன்ஸ் வாங்கினதையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். இந்த ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங் முடித்த ஒரு நபரோட சர்டிஃபிகேட்டையும் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இதெல்லாம் வந்து கண்டிஷன் ஆஃப் லைசன்ஸில் இருக்குது. ஏன் இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தரமான உணவு மக்களுக்கு கிடைக்கணும், அதை பாதுகாப்பான சூழலில் தரமான பொருட்களை வச்சு தயாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதனால தான் வந்து FSSAI இதை ரொம்ப
மேண்டேட்ரியாக பண்ணியிருக்காங்க. அதனால் உணவு வணிகம் செய்யும் அத்துணை பேரும் லைசன்ஸ் எப்படி கட்டாயமோ அதே மாதிரி இந்த பயிற்சி வகுப்பும் கட்டாயம். நீங்கள் வந்து ஒரு நபர் உங்கள் இடத்துலேருந்து இது உற்பத்தி நிறுவனமாக இருந்தால் 25 பேருக்கு ஒரு நபர் வந்து இந்த உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயம் வந்து FSSAயில் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் கடைபிடிக்கணும். நன்றி. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.